ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, ஸ்ரீவல்லிபுத்தூரைச் சேர்ந்த விவேகா இந்த பெண் வந்துங்க கடந்த 2 வருடமாக தான் அம்மாட்ட வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்த உடனேயுமே தீவிரமான தொண்டர் ஆயிட்டாங்க. இந்த விவேகாவும் அவங்களுடைய தாயாருமே அம்மாவுக்கு போய் பாத பூஜை பண்ணாங்க. அப்பா அம்மா எதுவுமே சொல்லிங்க. ஆனால் அடுத்த முறை விவேகாவுடைய தாயும் தங்கை விஜயாவும், தங்கை பேருங்க விஜயா, பாத பூஜை செய்ய போனாங்க. இப்போ அம்மா சொன்னாங்க, 5 காப்பு 5 அபிஷேகத்துக்கு கட்டு. இவங்களுமே கையில் இருந்த பணத்தை வச்சு 2 காப்பு 2 அபிஷேகத்துக்கு கட்டிட்டு வந்துட்டாங்க. வந்த பின்னாலங்க இந்த விவேகாவுடைய கனவுல அம்மா அடிக்கடி கனவில் வந்து காட்சி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே காட்டி விடுவார்கள், எச்சரிக்கை செய்வார்கள். அந்த வகையிலங்க விவேகாவுடைய தங்கச்சி விஜயா இருக்கா பாருங்க, அந்த விஜயாவை ஒரு நாய் கடிக்கிற மாதிரி கனவு காண்கிறாங்க. அதை வீட்டில் சொல்றாங்க. அதே மாதிரிங்க அடுத்த நாள் அந்த விஜயாவை நாய் கடிச்சு போட்டது. அது மட்டும் இல்லைங்க, இந்த விவேகாவுக்கு கனவு வரும் பொழுதே அவங்க தாயாருக்கும் ஒரு கனவு அம்மா காமிக்கிறாங்க வீடியோ போட்டு. எப்படி இந்த விஜயாவை யமதூதவர்கள் வந்து அழைத்து செல்கின்றார்கள் மேலே. அப்போ இந்த விஜயா கதறா, என்னன்னு கதறா, நான் எங்கள் அக்கா விவேகா கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன், என்னை விடுங்க, நம்ம சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கை உதறான். உடனே அவர்கள் இந்த விஜயாவை விட்டுறாங்க. விட்ட பின்னால இந்த பெண்ணுடைய அந்த உயிரானது தன்னுடைய சொந்த உடம்புக்குள் வந்து புகுந்து கொள்கிறது. அதை அவர் நேராக கண்ணார பார்க்குறாருங்க. கனவெல்லாம் கிடையாதுங்க, இது நினைவுகள் நடக்கிறது. இந்த காட்சியை இவங்க கண்ட பின்னால என்ன பண்ணாங்க, வேக வேகமாக மருவத்தூர் வந்து மீதி இருக்கிற 3 காப்பு அபிஷேகத்துக்கும் பணம் கட்டிட்டாங்க. கட்டிட்டு அப்பாடா கண்டதுலேருந்து தப்பிச்சோம், அம்மா காப்பாத்துச்சு, இன்னி காப்புக்கெல்லாம் கட்டியாச்சு சொன்ன மாதிரியே இன்னும் பிரச்சனை இல்லைன்னு வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் பிரச்சனை பாருங்க இப்படி வருதுன்னு, அம்மா இப்படி காப்பாற்றுறாங்கன்னு. இவங்கள உறவினர்கள் ஒரு 4-5 பேர் கார் எடுத்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் டூர் போகிறோம், விஜயாவும் கூட கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அம்மா என்ன சொல்லிக்கிறாங்க, விஜயாவை எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிக்கிறாங்க. கனவுலே சொல்லிக்கிறாங்க விவேகா கிட்ட, விஜயாவை எங்கேயும் அனுப்பாதே அப்படி சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவங்க ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்றாங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிள்ளையுமே பிடிவாதம் பண்ணுறா, சின்ன பிள்ளை தானே, நான் டூர் போவேன்னு பிடிவாதம் பண்ணுறேன். அம்மா பாருங்க என்ன தேடல் பண்ணுறாங்கன்னு. திடீர்னு இந்த விஜயாவுக்கு பயங்கரமான காய்ச்சல், அவ்வளோதான். உடனே உறவினர்கள்லாம் அந்த பெண்ணை தொட்டு பார்த்து, ஐயோ இவ்வளவு காய்ச்சல் அடிக்குது, இதை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறது, எங்கள் ப்ரோக்ராமும் சேர்ந்து கெட்டு போகு, அதனால நீ வேண்டாமா வீட்லேயே இருமா, டாக்டர்கிட்ட போமா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு போயிட்டாங்க. அவங்க கார் கிளம்பி போனால் அடுத்த ஒரு 5 நிமிடத்துக்குள்ள இந்த விஜயாவுக்கு காய்ச்சலும் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக இருக்கிறாங்க. எப்படி பாருங்க அம்மா செஞ்சு பக்தர்களை காப்பாற்றுறாங்க பாருங்க. ஓம் சக்தி.